ஒரு காலத்திலே நாங்கள் உந்துருளி ஈருருளி மகளூர்ந்து வெதுப்பகம் என்றெல்லாம் இந்த சொற்களை உருவாக்கி எங்களுடைய மண்ணை அலங்கரித்திருந்தோம். அந்த வகையான சிந்தனைகளுக்கான மூல ஊற்றாக விளங்கியவர் பண்டிதர் பரந்தாமலையா அவர்கள். அவர் தென்குலோலி புட்டளை மண்ணைச் சேர்ந்தவர். கந்தமுருகேசனாரிடம் கல்வி கற்ற சிறப்புக்குரியவர். டாக்டர் முல்லை என்று சொன்னால் அவருடைய அந்த பணி என்பது மிக மகத்தான ஒன்று. அதற்கு அப்பால் அவருக்கான அடையாளம் என்பது பண்டிதர் பரந்தாமன் அவர்களினுடைய மகள் என்று சொல்லுகிற அந்த அடையாளம் தான் அவரை இன்றைக்கு எங்களிடம் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு காலத்திலே தமிழ் வளர்ச்சி கழகத்தின் ஊடாக இந்த தூய தமிழ் சொற்களை ஒன்று திரட்டி ஒரு அகராதி வடிவத்திலே தூய தமிழ் பெயர் சொற்களாக, குறிப்பாக ஆட்பெயர் சொற்களாக அவை அநேகமாக இருந்தன. அவற்றுடைய ஒரு முயற்சி அவர் அன்றே செய்திருந்தார். இன்றைக்கு அவர் இல்லாத நிலையிலும் கூட அந்த முயற்சியை காலத்தை கருத்திலே கொண்டு அவருடைய மகள் பொருட்படுத்தி இன்றைக்கு அந்த முயற்சியை அவர் இணையதளத்துக்கு ஊடாக வந்து அந்த முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். குலோலி மண்ணிலே தோன்றிய பண்டிதர் பரந்தாமன் ஐயா அவர்கள் இன்றைக்கு எங்களோடு இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே எங்களுடைய மண் சார்ந்த பல்வேறுபட்ட பணிகளுக்காக அவர் தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்ட ஒருவர். உலக மொழிகளினுடைய தாய்மொழியாக விளங்குகிற எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழியை வழங்கிக் கொண்டு கலாசாலையினுடைய மதிப்பார்ந்த அதிபர்களே மற்றும் இன்றைய தினம் இங்கே அதிதி பேச்சாளராக குறிப்பாக இந்த தாய்மொழி தினத்திலே ஏற்கனவே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய 46,000 தூய தமிழ் சொற்கள் கொண்ட அந்த நூல் குறித்த ஒரு அறிமுகத்தை இங்கே வழங்குவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி மந்திகை ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரியாகவும் பணியாற்றுகின்ற மதிப்பார்ந்த திருமதி முல்லை பரமேஸ்வரன் அவர்களே, கலாசாலையினுடைய பிரதி அதிபர்களே, மாணவர் மன்ற காப்பாளர்களே, விரிவுரையாளர்களே, கற்பித்தல் சாரா உத்தியோகத்தர்களே, ஆசிரியர் மாணவர்களே, அவரோடு இணைந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அந்த செயற்பாட்டில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர் மயூரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே எதிர்வருகின்ற 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கலாசாலை அதிபர்களுடைய முன் அனுமதியை பெற்று இவ்வாண்டு இந்த தினத்தை கொண்டாடுகின்ற வகையிலே இந்த விடயத்தை இங்கே அறிமுகம் செய்யலாமா என்று அவரை கேட்ட வேளை அதை மனமுவந்து அவர் எங்களுக்கு இந்த அனுமதியை வழங்கியிருக்கின்றார். அந்த வகையில் தான் இவ்வாண்டு தாய்மொழி தினம் என்பது சனிக்கிழமை வருவதனால் முன்கூட்டிய வகையில் இன்றைய தினம் இந்த புதன் ஒன்று கூடலை நாங்கள் தாய்மொழி தினம் சார்ந்த ஒன்று கூடலாக இங்கே அமைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இன்றைய விருந்தினர் அவர்கள் முல்லை பரமேஸ்வரன் அவர்கள். திருமதி டாக்டர் முல்லை என்று சொன்னால் அவருடைய அந்த பணி என்பது மிக மகத்தான ஒன்று. அதற்கு அப்பால் அவருக்கான அடையாளம் என்பது பண்டிதர் பரந்தாமன் அவர்களினுடைய மகள் என்று சொல்லுகிற அந்த அடையாளம் தான் அவரை இன்றைக்கு எங்களிடம் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக குலோலி மண்ணிலே தோன்றிய பண்டிதர் பரந்தாமன் ஐயா அவர்கள் இன்றைக்கு எங்களோடு இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே எங்களுடைய மண் சார்ந்த பல்வேறுபட்ட பணிகளுக்காக அவர் தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்ட ஒருவர். அவராலே இயற்றப்பட்ட பாடல்களாக இருக்கலாம், அவர் எங்களுக்கு தந்துவிட்டு போன நூல்களாக இருக்கலாம், குறிப்பாக தூய தமிழ் சொற்கள் என்று இன்றைக்கு நாங்கள் மீளவும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிற ஒரு காலத்திலே நாங்கள் உந்துருளி ஈருருளி மகளூர்ந்து வெதுப்பகம் என்றெல்லாம் இந்த சொற்களை உருவாக்கி எங்களுடைய மண்ணை அலங்கரித்திருந்தோம். அந்த வகையான சிந்தனைகளுக்கான மூல ஊற்றாக விளங்கியவர் பண்டிதர் பரந்தாமன் ஐயா அவர்கள். அவர் தென்குலோலி புட்டளை மண்ணைச் சேர்ந்தவர். கந்தமுருகேசனாரிடம் கல்வி கற்ற சிறப்புக்குரியவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற போது கூட தூய தமிழிலேதான் அந்த பெயர்களை இட்டார். இங்கே வருகை தந்திருப்பவர் முல்லை. அவருடைய மற்றும் ஒரு மகளுக்கு பேர் பொன்முடி, இன்னும் ஒரு மகனுக்கு பேர் புலவன்.
மறைந்து போயிருக்கிற இன்னும் ஒரு நினைவுகளாக வாழ்கிற மகனுக்கு பேர் அந்தணன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கே தூய தமிழிலே பெயர் வைத்து வாழ்ந்துவிட்டு போன ஒருவர் ஒரு காலத்திலே தமிழ் வளர்ச்சி கழகத்தின் ஊடாக இந்த தூய தமிழ் சொற்களை திரட்டி ஒரு அகராதி வடிவத்திலே தூய தமிழ் பெயர் சொற்களாக, குறிப்பாக ஆட்பெயர் சொற்களாக அவை அநேகமாக இருந்தனர். அவற்றினுடைய ஒரு முயற்சி அவர் அன்றே செய்திருந்தார். இன்றைக்கு அவர் இல்லாத நிலையிலும் கூட அந்த முயற்சியை காலத்தை கருத்திலே கொண்டு அவருடைய மகள் பொருட்படுத்தி இன்றைக்கு அந்த முயற்சியை அவர் இணையதளத்துக்கு ஊடாக வந்து அந்த முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். குட்டளை மகா வித்தியாலயத்திலே ஆரம்ப கல்வியை கற்று, மெதடிஸ்ட் பண்ற உயர்தர பாடசாலையிலே கல்வி கற்று, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகி, குறிப்பாக அங்கே சிறுவர் உள நோயியல் என்ற துறையிலே அவர் ஒரு சைக்காட்ரிக், அதாவது சிறுவர் உள நோயியல் துறை சார்ந்த ஒரு மருத்துவ நிபுணராக இருந்தாலும் இன்றைக்கு அவர் ஒரு பொது மருத்துவ நிபுணராகவும் பணியாற்றுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே சிறுவர் மருத்துவ உள நோயியல் துறையிலே கொழும்பு பல்கலைக்கழகத்திலே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா போன்ற பட்டங்களையும் பெற்று கிட்டத்தட்ட 2000 ஆண்டிலிருந்து 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வேலை அனுபவத்தை கொண்டு விளங்குகின்ற ஒரு மூத்த வைத்தியராக இங்கே இருக்கின்றார். தன்னுடைய தந்தையினுடைய வழித்தடத்திலே அவருக்கு ஏற்பட்ட அனுப்புணர்வுகளும் ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகளுக்கு சென்று பெற்றுக் கொண்ட அனுபவங்களும் தான் அவரை இந்த துறையிலே இன்றைக்கு இணைத்திருக்கிறது. அந்த வகையிலே தான் அவரை நாங்கள் இன்றைய தினம் இந்த தாய்மொழி தினத்திலே எங்கள் மண்ணிலே எங்களுடைய தாய்மொழியை பேணுகின்ற வகையிலே, குறிப்பாக ஆட்களுக்கு, அதாவது பிறக்கிற பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற போதெல்லாம் தூய தமிழிலே நாங்கள் பெயர் வைப்போமாக இருந்தால் அதனூடாக எங்கள் மொழியை நிலை பெறாக வாழ வைக்க முடியும். இந்த தாய்மொழி தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாடுகிற போது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருள்களை முன்வைக்கிறார்கள். இந்த ஆண்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற கருப்பொருள் கூட மரபுரிமை சார்ந்த அடையாளமாக தாய்மொழியை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்த்தல், தாய்மொழியையும் அதனுடைய பண்பாட்டு விடயங்களையும் அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்த்தல் என்பதுதான் இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற கருப்பொருள். அதற்கு கூட இந்த நிகழ்வு பொருத்தமாக அமைகிறது. அந்த வகையிலே இந்த அகராதி முயற்சியை அவர் தன்னுடைய தந்தை வழியிலே தொடங்கி இன்றைக்கு மீளவும் என்னுடைய சமூகத்துக்கு வழங்குகிற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து ஒரு அணியாக பலர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெற்றியரசன் அவர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற நண்பர் மயூரன் அவர்கள் என்று சொல்லி ஒரு குழு வேலையாகவும், அதே நேரம் பண்டிதர் கரந்தாமன் ஐயா கண்ட நினைவை, அந்த கனவை தொடர்ந்து இந்த மண்ணுக்கு தர வேண்டும் என்ற முனைப்போடும் ஒரு வைத்திய கலாநிதி என்ற வேலை பழுக்களுக்கு அப்பாலும் மொழி மீது கொண்ட பற்றினால் அவர் ஆற்றிக் கொண்டிருக்கிற இந்த பணியைக்கு மதிப்பளித்து அவரை அறிமுகம் செய்ய கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, அவருடைய பணிக்கு எங்களால் இயன்றவரை நாங்கள் ஒரு தமிழ் விரிவுரையாளர்கள் என்ற வகையிலே தோள் கொடுப்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.